வணக்கம், மந்திரம், நமஸ்காரம். ஸோ நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதமாக முக்கியமான செய்தி ஊடகங்களில், சோஷியல் மீடியாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜெயம் ரவி, ஆர்டி, அப்புறம் இந்த கெனிசாவா இவங்களோட பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்றமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை பற்றி நீங்கள் சமூக வலைதளங்களில் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, கருத்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கும் ஆர்டிக்கும் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுருக்குறாங்க. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நடிகைகளுடைய அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைலே வேறு. ஸோ இப்போ ரீசண்டாக நிறையா பேர் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, ஜோசியம் சாதகம்லாம் பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் நீங்கள் பிரிஞ்சு இருக்கணும், உங்களுடைய ஜாதகமும் உங்களுடைய மனைவியோட ஜாதகமும் சரியில்லை, அதனால் உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிறப்ப நீங்களும் உங்கள் மனைவி பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறானுங்க, இவங்க மீடியாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு, ஆனால் அவங்களுக்குள்ள போக்குவரத்து பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது, அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, இவங்க எதத்தை கழுதையே பண்ணிட்டு போகிறானுங்க, வைக்கிறானுங்க, அது அவங்க இஷ்டம். இன்னொன்று அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பானுங்க, சினிமாலையும் சரி வெளியும் சரி எல்லாருமே அவங்க தான் இருப்பானுங்க. ஆனால் இதை பார்க்குற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஸ்டாரு இவங்களே இப்படி இருக்கிறப்ப லைஃப்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை கூட லைஃப்பில் ஏற்றுக்க முடியாமல் வைக்க முடியாமல் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவங்க கோடியாக சம்பாரிச்சு வச்சுருப்பானுங்க. இன்னொன்று அவங்க எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிருப்பானுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நார்மலாக இருக்கிற நம்மளை மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அது ஒரு சுவாரஸ்யம். அதில் ஒரு கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். 2 பேருமே பேசி உட்காந்து சமாளித்து போகிறது தான் ரொம்ப நல்லது. சரியா? அதை விட்டுவிட்டு சினிமா ஸ்டார்ஸை பார்த்துட்டு நீங்கள் இவங்களே இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்லலாம் டிசிஷன்ஸ்லாம் எடுக்காருங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காருங்க. நம்ம இந்த வீடியோவை நீதிமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பேசணும்னு நினச்சிருந்தோம். பட் நமக்கு டைம் கிடைக்கல. நீங்கள் ஒரு மீடியாவில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை பெரிய பெரிய ஆக்டரோ அவங்களுடைய லைஃப்பை கம்பேர் பண்ணி உங்களுடைய லைஃப் இது பண்ணாதீங்க. எல்லாருடைய லைஃப்லேயுமே கஷ்டம் வரும். அவங்க லைஃப் வேறு மாதிரி போயிடும். அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப்லாம் செட் ஆகாது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.